நம்ம ஸ்டைல்ல பொரித்த கத்தரிக்காய் சாம்பார் செய்ய போறோம். இந்த சாம்பாரை வீக்கெண்ட்களும் சாப்பிடலாம். எப்போதும் பல காய்கறிகள் போட்டு சாம்பார் செய்வதற்கு பதிலாக இது ஒரு மாற்றமாக பொரித்து எடுத்த கத்திரிக்காய் சாம்பார் செய்வோமா? செய்யலாமே. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சாம்பாருக்கு 3/4 கிலோ கத்திரிக்காய் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாம்பாருக்கு காம்போட போட்டால் நல்லா இருக்கும். நான் காம்பு நீட்டம் உள்ளதை மட்டும் எடுத்துட்டு 2 கீரி வெட்டி எடுத்துட்டு அப்புறம் 3 துண்டா கீரி எடுத்துக்கிறேன். எவ்வளோ பூச்சி எது இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தண்ணியில் போட்டுக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே போல் வெட்டி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த கத்திரிக்காவை பொரிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விளவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். 1 கப் பாசிப்பயிறு எடுத்து கழுவி வேறு எதுவுமே போடாமல் 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி பழம், 3 தக்காளி காய், 5 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மற்றது சமைக்கும் போது பார்க்கலாம். 1 கப்பு எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ வெந்த கத்திரிக்காவை திருப்பி போட்டுக்கிறேன். செவந்த கத்திரிக்காவை ஒரு தட்டில் கிச்சன் டவல் போட்டு எடுத்து வைக்கிறேன். 1 மேஜைக்கரண்டி எண்ணெயில் கடுகு போடுறேன், சீரகம் போடுறேன், 3 மிளகா வத்தல் போடுறேன், வெந்தயம் போடுறேன், மிளகு போடுறேன். பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பெருங்காயத்தூள் போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பச்சை வடை போடுற வரைக்கும் கிண்டிக்கோங்க. தக்காளி போடுறேன், மஞ்சத்தூள் போடுறேன், பச்சை மிளகா போடுறேன், உப்பு போட்டு தக்காளியை கொலைய விட்டுக்கோங்க. பருப்பு அவிச்சதை ஊற்றுறேன். 2 மேஜைக்கரண்டி பாதாம் முந்திரி பேஸ்ட்டு போடுறேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஐஸ் பெட்டில் உரைய வச்சுருந்த புளி பேஸ்ட்டு 1/2 மேஜைக்கரண்டி போடுறேன். தக்காளி காயை வெட்டி போடுறேன். நான் உப்பு போடுறேன், உங்கள் ருசிக்கு தக்க நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் பொரிச்ச கத்திரிக்காவை போடுறேன். தீயை சின்னதாக வச்சு ஒரு 5 நிமிஷம் மெதுவான தீயில் வைங்க. இந்த சமயத்தில் கருவேப்பில் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். நான் கருவேப்பில் போடுறேன், 1 கொத்து மல்லிக்கீரையும் போடுறேன். நம்ம ஸ்டைல் பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த சாம்பார் எல்லாத்துக்கும் பொருத்தமானது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.